Hi friends, welcome to Zeenath'sworld. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பண்ண போற ரெசிபி இஞ்சி சட்னி. இதை எப்படி ஈஸியா டேஸ்டா சிம்பிளா பண்றதுன்னு இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இப்போ நம்ம இதை எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். நான் ஒரு 100 கிராம் இஞ்சியை தோலை சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதா கட் பண்ணி ரெடியா வச்சிருக்கேன். இப்போ நம்ம இங்கே அடுப்பில் பேனில் ஒரு 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றி பண்ணாதான் இந்த இஞ்சி சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சோன்னு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த இஞ்சியை இதில் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த எண்ணெயில் நல்லா நம்ம ஃப்ரை பண்ணோன்னா அந்த இஞ்சியோட காரம் ரொம்ப இருக்காது, கொஞ்சம் கட்டுப்பட்டுக்கு வரும். இந்த இஞ்சி நல்லா ஃப்ரை ஆயிட்டு இருக்கையிலேயே ஒரு 4-5 காஞ்ச மிளகாவை இதில் போட்டுடலாம். இது கூடவே நம்ம நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியவும் சேர்த்து வதக்கிடலாம். ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா வதக்கிடுங்க. இப்போ எண்ணெயில் நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை ஒரு பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை நல்லா ஆற விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு உப்பு அது கூடயே போட்டுக்கோங்க. ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துடலாம். இது பாருங்க, நல்லா அரைச்சாச்சு. இப்போ நம்ம இங்கே இஞ்சி வறுத்த அதே எண்ணெயிலேயே இன்னும் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அதில் நம்ம 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, வாசனைக்கு கருவேப்பிலைய கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த இஞ்சியை இதில் போட்டுருவோம். லேசாக மிக்ஸி ஜாரை தண்ணி ஊற்றி கழுவி இதில் ஊற்றிடலாம். இப்போ இதை நல்லா கலக்கி விட்டு கிண்டி விட்டுருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ள இந்த இஞ்சி சட்னி ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஃபைனலாக வெல்லம் ஒரு துண்டை எடுத்து இதில் போட்டுறணும். அப்போ தான் அதோட காரமும் இந்த ஸ்வீட்டும் வச்சு இதுக்கு கூடுதல் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ நம்ம 5 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். இங்கே பாருங்கள், மேலே நல்லா எண்ணெய் படர்ந்து வந்துருச்சு. அப்போ நம்மளோட இஞ்சி சட்னி ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இதை நம்ம 1 வாரம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். இதை நம்ம சாப்பிட்டோன்னா நமக்கு பசி எடுக்காததும் பசி எடுக்கும். ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் எனக்கு அனுப்புங்க. தேங்க்யூ.